எந்தன் பலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, பெலனில்லா நேரத்திலும் எந்தன் பெலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, நம்பிக்கையற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருந்தவரே, நம்பிக்கையற்ற வேளைகளில் என் நம்பிக்கையாக இருந்தவரே, பாதை தெரியா வேளையில் எந்தன் பாதையாக வந்தவரே, பாதை தெரியா வேளையில் எந்தன் பாதையாக வந்தவரே, பெலனில்லா நேரத்திலும் எந்தன் பெலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, தனிமையான பாதையில் என்னோடு கூடவே நடந்தவரே, தனிமையான பாதையில் என்னோடு கூடவே நடந்தவரே, நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கி சுமந்தவரே, நடக்க முடியா நேரத்தில் என்னை தோளில் தூக்கி சுமந்தவரே, பெலனில்லா நேரத்திலும் எந்தன் பெலனாக இருந்தவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே, நம்பிக்கையற்ற
சொன்னவரே. திரும்பமாய் ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. பலனில்லா நேரத்திலும் எந்தன் பலனாக இருந்தவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. ஆகாதென்று உலகம் சொல்லும் போது என்னால் ஆகும் என்று சொன்னவரே. Yes, Lord. எங்களை தைரியப்படுத்துகிறவர். நம்பிக்கையற்ற நேரத்திலே, பலனற்ற நேரத்திலே, சோர்ந்து போகும் நேரத்திலே, ஒன்றுமில்லாத நேரத்திலே ராஜா ஆகாதென்று உலகம் சொல்லும். ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறபடியால் உலகத்தை ஜெயித்தவர், உலகத்தில் இருக்கிற காட்டிலும் எங்களுக்குள் இருக்கிறவர், நீர் பெரியவராய் இருக்கிறபடியால் நம்பிக்கற்ற நேரத்தில் எல்லாம் ஆண்டவரே, ஓ நீர் எங்களுக்கு நங்குரராயிருந்து நீர் வழி நடத்துகிற ராஜாதி ராஜா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். எஸ் லார்ட், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் இந்த நிமிஷம் வரை நம்ம ஏந்தி சுமந்து நம்மை தப்பிவித்து பாதுகாத்த தேவன், அவர் மேலானவராய் இருக்கிறபடியால் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நாங்களுடைய வார்த்தைகளை மறப்போமானால் எல்லா வாழ்க்கையிலும் ஆண்டவரே பலனற்று போவோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை எங்களை பலவானாய், பலவீனமான பாத்திரத்தை பலவானாய் மாற்றத்தக்கதாய் உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ளிருந்து கிரியை செய்கிறதுக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை சுமக்கிறவரே, எங்களை ஏந்தி வழி நடத்துகிறவரே, எங்களுக்கு ஆண்டவரே பாதுகாவலராயிருந்து, தேற்றரவாளராயிருந்து, மகிமை பொருந்தியவராயிருந்து எங்களை மகிமைப்படுத்துகிற ராஜாதி ராஜாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே பெரியவர். எஸ் லார்ட். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உம் உள்ள கைகளில் என்னை வரைந்து உந்தன் கண்மணி போல் என்னை காக்கின்றீர். மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீர் செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே, என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியில் செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே,
செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியில் செய்கின்றீர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழியில் செய்கின்றீர். மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தா எல்லாரும் சொல்ல தேவாவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர். எனக்காய் கொடியேற்றுவீர். இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே, உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் எனக்காய் கொடியேற்றுவீர்.
என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர். என்னை விசாரிக்கும் என் தகப்பனவர். எஸ் லார்ட், நாங்கள் காலியாக இருக்கும் பொழுது, ஒன்றுமில்லை என்று நாங்கள் சொல்லும் பொழுது, எங்களை நிரப்புகிற ராஜாதி ராஜா, எங்களை நிரப்புகிற தேவாதி தேவன், எங்களை வழி நடத்துகிற ராஜாதி ராஜா, நீ சர்வ வல்லமையுள்ளவர் ஆண்டவர், மகா பெரியவராக இருக்கிறபடியாக. எஸ் ஜீசஸ், எங்களை காணும் போது உம்முடைய மகிமையை காணட்டும். உன்னதரே, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வெறுமையான பாத்திரம் நிரப்புகிற தேவன், எல்லாம் இருந்தாலும் ஆண்டவரே, உலகமே எங்களுக்கு ஆண்டவரே, எல்லா ஆசீர்வாதம் இருந்தாலும் நீங்க இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை ராஜா. உடைய மகிமை இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை, ஒரு பிரசனம் இல்லை என்றால் ஒன்றுமே இல்லை. எங்கள் சூழ்நிலையிலே ஆண்டவரே, எங்களை நிரப்புகிற தேவன் ஆண்டவரே. ஓ எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. ஓ மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க வல்லமையாலே, என்னை நிரப்புங்கப்பா உங்க அக்கினியாலே. நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க, என்னை நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க,
அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும். செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க, ஆவியினாலே நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதம் பெறணும். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர் அற்புதமாய் சொல்வோம். நிழலை தொடுவோர் சுகத்தை பெறணும், கச்சையை தொடுவோர். என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தேவனால் முடியாதது என்ன இருக்கிறது? மனுஷனால் கூடாது, என் தேவனால் எல்லாம் கூடும். தொடுவோர் அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. பேதுரு போல் என்னை நிரப்பிடுங்க, பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க என்னை, நிரப்பிடுங்க,
நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க, வல்லமையாலே நிரப்பிடுங்க. Yes Lord, yes Jesus. ஓ உமக்கு மகிமை செலுத்துகிறோம், ஓ உமக்கு கனத்தை செலுத்துகிறோம் ராஜா. நீர் ஒருவரே பெரியவர். ஓ எங்களை நிரப்புகிறவர் ஆண்டவரே, ஆண்டவரே எங்களை நிரப்புகிறவர், எங்களை பயன்படுத்த விரும்புகிறவர். பிரயோஜனமற்ற பாத்திரத்தை, ஒன்றுமில்லாத பாத்திரத்தை, தோல்வியில் இருக்கிற பாத்திரத்தை, குறைவுள்ள பாத்திரத்தை, பலவீனமான பாத்திரத்தை நிரப்புகிற எங்கள் தகப்பன் ஆண்டவரே, நீர் ஒருவரே பெரியவராய் இருக்கிறபடியால் நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க ஆண்டவரே. ஓ எஸ் ஜீசஸ், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நிரப்புகிற தேவனாய் இருக்கிறபடியால் எல்லா சூழ்நிலையும் ஆண்டவரே எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. உம்முடைய கண்கள் எங்களை நோக்கி இருக்கிறது, எங்களுடைய கண்கள் உம்மை நோக்கி இருக்கிறது ஆண்டவரே. பயனற்ற நிலத்தை போல இருக்கும் பொழுது நீங்க பயன்படுத்த விரும்புகிற தேவன் ஆண்டவரே, நீர் பயன்படுத்த விரும்புகிற தேவன், உண்மையுள்ள ராஜாதி ராஜா ஆண்டவரே. நீ சர்வ வல்லமையுள்ளவர், நீர் போற்றுதலுக்கும் துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஆண்டவரே நீர் ஒருவரே பெரியவராயிருக்கிறபடியா உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீர் மாறாத தேவன் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம். Yes Lord, Alleluia, 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 Alleluia. கனத்துக்குரியவரே, Alleluia, மகிமைக்குரியவரே, Alleluia, 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 Alleluia. உயர்ந்தவரே, பரிசுத்தரே, Alleluia, 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 ஆமென். எல்லா துதியும் கனமும் மகிமை புகழும் எங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு உமக்கே செலுத்துகிறோம். எங்களோடு நீங்க பேசுங்க, அசைவாடு. ஆமெனா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். வேணுமா எஸ்கேஎம் திருச்சிபடி லைவ் ஆராதனைக்கு அழைக்கிறோம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேலைக்கு ஜெபிக்கிறோம், காலை ஆராய்ச்சி வைக்கிறோம். இந்த எலக்ட்ரிக் பவர், ஆடியோ, வீடியோ எல்லா விதமான பொருட்களை மறைத்துக்கொள்ளும். பேசும்போது ஆண்டவரே நீங்கள் பேசும், என்னை மறைத்து நீங்கள் வெளிப்படும். இயேசு கிறிஸ்து நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். காலையிலே நாம் பார்க்க போகிற தலைப்பு, உன்னால் ஒளிந்து கொள்ள முடியுமா, உன்னால் ஒளிந்து கொள்ள முடியுமா என்ற தலைப்பில் லூக்கா 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். லூக்கா 19 1 முதல் 10. தொடர்ந்து சில வாரங்களாக நாம் இந்த காஸ்பல் புத்தகத்தில், சுவிசேஷ புத்தகத்தில் படிக்கிறோம். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். இந்த காலையிலே நாம் லூக்கா புத்தகத்தை நாம் வாசிக்கிறோம். 19ஆம் அதிகாரம் முதல் வசனம், லூக் சாப்டர் 19. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகல. இப்போது இயேசு எரிகோ பட்டணத்துக்குள்ளே பிரவேசித்து அவர் போவதை லூக்கா எழுதுகிறார். எருசலேமை நோக்கி போகிற கடைசி பயணம், அவருடைய சிலுவை மரணத்தை நோக்கி போகிற ஒரு கடைசி பயணம். உள்ளே பிரவேசித்தார்.
கடந்த சில வாரத்துக்கு முன்னே படித்தோம். லூக்கா 18:35 வாசித்தோம். இயேசு எரிகோவுக்கு சமீபமாய் வந்தபோது, அங்கு பார்த்தோம் இயேசு எரிகோ சமீபமாய் வருகிறார், கிட்ட வருகிறார். அப்போ தான் அங்கே இருக்கிற பத்திமையில் சொல்லப்பட்டுள்ள ஒரு குருடனுக்கு அவர் பார்வை கொடுத்தார். அதெல்லாம் முடிந்து இப்போது சமீபமாய் வந்த அவர் இப்போது இயேசு எரிகோக்குள்ளே நுழைந்திருக்கிறார், எரிகோக்குள்ளே போகிறார். இந்த அதிகாரமெல்லாம், இந்த சாப்டர்ஸ் எல்லாம் முன்பு நாம் சொல்லியிருக்கோம், 13ஆம் நூற்றாண்டிலே இது பிரிக்கப்பட்டது. அதுக்கு முன்னே வேதத்திலே இந்த அதிகாரங்கள் கிடையாது, சாப்டர்ஸ் கிடையாது. ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு புத்தகம் தான். மத்தேயு ஒரு புத்தகம், மார்க் ஒரு புத்தகம் தான். அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு 13ஆம் நூற்றாண்டில். ஏன் பிரித்தாங்க? நாம் ஈஸியாக அந்த அதிகாரத்தை எடுத்து வசனங்களை கண்டுபிடிக்கலாம், அதுக்காக தான் அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டது. இப்போது இந்த மனுஷனை பார்க்குறோம், சகியோ என்ற ஒரு மனுஷன், ஆங்கிலத்தில் ஜக்கியஸ். ஜக்கியஸை ஒரு யூதன், மூல பாஷையில் ஜக்கியஸ் அல்ல, ஜக்காயா. ஜக் என்றால் பியூர் ஆர் இன்னசென்ட், தூய அல்லது குற்றமற்ற. யா என்றால் யாகுவே, யெகோவா தேவனை வழிபடுகிற ஒரு யூதன். இந்த ஜக்காயா என்றால் அவருடைய அர்த்தத்தை நாம் பார்த்தோம். லார்ட் இஸ் பியூர் ஆர் லார்ட் இஸ் இன்னசென்ட், தேவன் தூய்மையானவர், தேவன் குற்றமற்றவர்னு வாசிக்கிறோம். ஆனால் இந்த சகேயுன்ற பேருக்கும் சக்கியஸுக்கும் அது அர்த்தத்துக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லாமல் இருக்கிற ஒரு பேர். அநேகருடைய பேருக்கும் அர்த்தத்துக்கும் தொடர்பே இருக்காது. வாழ்க்கையிலே சிலருடைய பேர்களை பார்க்கும்போது ஆசீர்வாதம் என்று இருக்கும், ஆனால் ஆசீர்வாதமே இருக்காது. ஆரோக்கியம் இருக்கும் என்று சொல்லுவாங்க, ஆரோக்கியம் இருக்காது. அதே போல் ஜபரான்னு சொல்லுவாங்க, ஜபமே இருக்காது. அதே போல் இவனை குறித்து சொல்லும்போது இவன் தூய்மையானவன், குற்றமற்றவன் என்று அவனுடைய பேருடைய அர்த்தம் இருக்குது. ஆனால் கூட அவன் எப்படி அல்ல, அவன் தூய்மையானவன் அல்ல, குற்றமற்றவன் அல்ல. அவன் யார்? ஆயக்காருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாக இருந்த சகி எனப்பட்ட ஒரு மனுஷன். ஆயக்காருக்கு தலைவன், ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம் சீஃப் டேக்ஸ் கலெக்டர். வரி வசூல் செய்கிற அத்தனை ஆயக்காருக்கும் சீஃபாக இருக்கிறான். அங்கே 1ஆம் நூற்றாண்டில் செய்வாங்க, வரி வசூல் செய்கிறது ஒரு ஃப்ரான்ச்சைஸ். என்ன செய்வாங்க? உரிமை பெறுகிற ரோம அரசாங்கத்தில் ஒரு உரிமையை பெற்று, ஃப்ரான்ச்சைஸ் பெற்று வரி வசூல் செய்து அதுக்கு மேலே அவங்க பணங்களை வசூல் செய்யலாம் என்று ரோம அரசாங்கம் அனுமதி கொடுக்குறது. அதே போல் இந்த சகியோ அரசாங்கத்து உரிமையை பெற்று, ஃப்ரான்ச்சைஸ் பெற்று அந்த இடத்துல வரியை வசூல் செய்து அதன் மூலமாக 75% பணத்தை அரசாங்கம் செலுத்தி விட்டு 25% பணங்களை வைத்துக்கொண்டு பைபிள் சொல்கிறது he was a very rich man, ரொம்ப பெரிய பணக்காரனாய் மாறினான். ஜனங்களுடைய பணங்களை என்ன செய்யறான்? அவன் கொள்ளையடிக்கிறான். அதனால என்ன செய்யறான்? ஒவ்வொரு இடத்திலும் என்ன செய்வாங்க? வரி வசூல் செய்கிற ஆட்கள் இப்படியான ஒரு டோல் பூத் வைத்து வரி வசூல் செய்வாங்க. இந்த இப்படி இவன் செய்வதனால செய்கிறாங்க, ஜனங்கள் இந்த வரி வசூல் செய்கிற ஆட்களை துரோகிகளாக ஜனங்கள் பார்ப்பதை வசனம் கூறுகிறது. வரி கட்டுவது யாருக்கும் அவ்வளோ பிடிக்காத ஒரு காரியம். இந்த வரி வசூல் செய்கிற காரியமானது ரோமாபுரியிலே 3 இடத்துல நாம் பைபிளில் பார்க்குறோம். ஒன்று செசேரியா பட்டணத்தில் ஒரு இடத்துல வரி வசூல் செய்வாங்க. அடுத்தது கப்பர்நாகுமிலே வரி வசூல் செய்கிற காரியம். இந்த 3வது ஜெரிகோ, இங்கே தான் நம்முடைய சகியை நாம் பார்க்குறோம். இந்த எரிகோ பட்டணத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் வரி வசூல் செய்கிற அந்த ஆட்களுக்கு எல்லாம் தலைவனாக இருக்கிறான். இப்போது அவனை பார்த்தோம், அவனுடைய தொழிலை பார்த்தோம், அவனுடைய வருமானத்தை பார்த்தோம். அடுத்த வசனம் 3, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளமாக இருந்தபடினால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போயிற்று. அவன் குள்ளனாக இருந்தபடினால் ஆங்கிலத்தை வாசிக்கிறோம் he was too short. 1ஆம் நூற்றாண்டிலே தொல்பொருள் ஆராய்ச்சி ஆர்கால் சொல்கிறாங்க, அங்கிருந்த ஒரு உயரமெல்லாம் 5 அடி 1 அங்குலம் இல்லை 5 அதனால தான் அவளுடைய வாசல் எல்லாம் 1ஆம் நூற்றாண்டு வீடுகளில் 5 அடி தான் அங்கே வாசல் படியெல்லாம். அப்படி இருக்கும்போது 5 அடிக்கு அவன் கீழே இருப்பான். குறைந்த ஒரு 4 அடி உயரம் உள்ள மனுஷனாக இருந்திருக்கலாம் என்று வாசிக்கிறோம். இந்த சம்பவத்தை மத்தேயு, மார்க்கு, யோவான் அந்த 3 காஸ்பல் புத்தகத்தில் பார்க்க முடியாது. லூக்கா மட்டும்தான் எழுதுகிறார். 4 சுவிசேஷ புத்தகத்தில் இயேசுடைய 3 ஆண்டு காலங்கள் பயணத்தை எழுதினாலும் கூட, ஆனால் இந்த சம்பவத்தை லூக்கா மட்டும் எழுதுகிறது சிறப்பான ஒரு காரியமாக இருப்பதை வாசிக்கிறோம். அவன் குள்ளனாக இருந்தான். வசனம் இருக்கிறது, நாம் எவ்வளவு உயரமாக இருக்கிறோம், எவ்வளவு குள்ளமாக இருக்கிறது முக்கியம் அல்ல, எவ்வளவு தாழ்மையாக இருக்கிறது முக்கியமான ஒரு காரியம். அவன் குள்ளனாக இருந்தபடினால் அவன் இயேசுவை காண முடியாமல் போனது. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை நாம் காண வேண்டுமானால் எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மை தாழ்த்துறோமோ,
அவ்வளவாய் நாம் இயேசுவை காணபடி என்று வேதம் கொடுக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்றவரை பார்க்க வகை தேடினான். இதுவரை அவன் பார்த்தது கிடையாது. இயேசு பலமுறை எரிகோவுக்கு போயிருக்கிறார், இதுவரை பார்த்து இதுதான் கடைசியாக இதுதான் அவன் பார்க்க வேண்டும் என்று எடுக்கிற ஒரு முயற்சி. ஆனால் இயேசுடைய கடைசி பயணம் என்று தெரியாது. இதுக்கு பிறகு அவர் வர முடியாது. அவர் சிலுவையில் ஏற போகிறாங்க, மறிக்க போகிறார், உயிர் தெழ போகிறார். இதுதான் கடைசி பயணம். கடைசி பயணம் என்று அவனுக்கு தெரியாது, ஆனால் கடைசி பயணம் என்று இயேசுக்கு தெரியும். இந்த கடைசி பயணத்திலே என்ன செய்கிறாங்க, இந்த சகையோ அங்கு வந்ததாக நமக்கு வேதம் கூறுகிறது. இவன் குறை உள்ளவனாய் குள்ளனாக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிலே குறைவாக இருக்கிறோம்? ஜபத்திலே குறைவாக இருக்கிறோம், வேதம் வாசிப்பதிலே குறைவாக இருக்கிறோம், ஆண்டவரை தேடுவதிலே குறைவாக இருக்கிறோம், கர்த்தருக்கு கொடுப்பதிலே நாம் குறைவாக இருக்கிறோம். லூக்கா எழுதுகிறார் 4ஆம் வசனம், அவர் போகும் வழிக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்திய மரத்தில் ஏறினான். இயேசு இன்னும் வரல, இப்போதான் எரிகோக்குள்ளே வந்திருக்கிறார். இயேசு அந்த எரிகோக்குள்ளே வருவதுக்குள்ளதாக அவர் பேசுகிறாங்க, அவர் போகும் வழிக்கு முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படியாக ஒரு காட்டத்திய மரத்தில் ஏறினான். எத்தனை பேர் நாம் ஆண்டவராக இருக்கிற இயேசுவை, அவருக்கு ஆலயம் 6 மணிக்கு சர்வீஸ் ஆரம்பிக்கிறது, இல்லை 9 மணிக்கு 2வது ஆரம்பிக்கிறது. அவர் வருவதுக்கு முன்பதாக எத்தனை பேர் நாம் ஓடி வருகிறோம்? அவர் வருவதுக்கு முன்பதாக நாம் ஓடி வர வேண்டும் வேதம் கூறுகிறது. ஒரு 10-15 நிமிஷத்துக்கு முன்பதாக வந்து ஜெபம் பண்ணி அவர் சமூகத்தில் காத்திருக்கும் போது அப்போ தான் தேவன் நமக்குள்ளே ஒரு அசைவாடுவான். இப்போது என்ன போகிற அவரை பார்க்கும்படியாக அவன் ஒரு காட்டத்திய மரத்தில் ஏறினான். டு கெட் எ பெட்டர் வியூ. ஒரு மரத்தில் இருந்து பார்த்தால் கீழே நடக்கிற காரியம் தெரியும். அந்த காட்டத்திய மரம், ஆங்கில சிக்கமர ட்ரீ, அடர்ந்திருக்கிற மரம். அந்த மரத்தின் அடர்த்தியில் உட்கார்ந்துருக்கிறான். அதிகமான தூரம் நடக்கிற ஜனங்களுக்கு வெயில் தாக்கம் இல்லாதபடி இருக்கிற ஒரு இடம் தான் அந்த காட்டத்திய மரம். இப்போது இந்த மரத்தின் மேலே உட்கார்ந்துருக்க எத்தனை நேரம் உட்கார்ந்துருக்கிறான் நமக்கு லூக்கா எழுதலை. 1 மணி நேரமா 2 மணி நேரமா நமக்கு தெரியாது. ஆனால் காத்திருக்கிறான். காத்திருக்க நேரம் கஷ்டமான ஒரு நேரம். அந்த மரத்தில் காற்று இல்லை, புழுக்கம் இருக்கும், பூச்சி இருக்கும், ஏதாவது அசௌகரியம் இருக்கும். ஆனால் அப்படிப்பட்ட இடத்துல இந்த சகை காத்திருக்கிறான். இந்த சகை நம்மை போல சாதாரண மனுஷன் அல்ல, ஒரு அதிகாரி, சீப் டேக்ஸ் கலெக்டர். அது மட்டும் இல்லை, பெரிய பணக்காரனாக இருக்கிற அந்த சகையோ அந்த மரத்தின் மேலே காத்திருக்கிறான். என்ன நாம் இதில் சொல்ல வரோம்? நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவராக இருக்கிற இயேசுக்கு நாம் காத்திருக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மையை செய்ய அவர் நல்லவராக இருப்பார் என்று வேதம் கூறுகிறது. இப்போது 5ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு அந்த இடத்துல வந்தபோது அண்ணாந்து பார்த்தவனை கண்டு, சகைவே நீ சீக்கிரம் இறங்கி வா, இன்றைக்கு நான் வீட்டிலே தங்க வேண்டும் சொன்னார். இயேசு இந்த மரத்தில் சகையை புறப்படுவதற்கு முன்பதாக அந்த மரத்தில் தான் அவன் உட்கார்ந்துருக்கிறான். இயேசு அது அறிந்தவராக இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் நாம் நீங்கள் வீட்டிலேருந்து புறப்படுவதற்கு முன்பதாக உங்கள் நிலவரம் என்ன, சூழ்நிலை என்ன, பிரச்சனை என்ன, போராட்டம் என்ன, எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்தான் உங்களை ஆலயத்தில் சந்திக்க தேவன் புறப்பட்டு வருகிறார். இப்போது சொல்றார், அவனை கண்டு சகைவே என்று சொல்றார். அவரை கண்டு உன்னை காண்கிற தேவன், உன்னை பேர் சொல்லி அழைக்கிற தேவன் என்று வாசிக்கிறோம். இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். இந்த 4 சுவிசேஷ புத்தகத்தில் லூக்கா மட்டும்தான் எழுதுகிறார். லூக்கா எழுது மட்டுமல்ல, நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொன்ன ஒரே இடம் அதுதான். வேறு எங்கும் நாம் பைபிளில் பார்க்க முடியாது. நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று இயேசு சொன்ன ஒரு இடமா இருக்குது. அந்த நாட்களிலே ஒரு 1ஆம் நூற்றாண்டிலே ஒரு வீட்டுக்கு யாரும் போக வேண்டுமானால் இப்படி தான் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு உன் வீட்டில் வரேன். ஆனால் இப்போது சொல்ல முடியல. அப்படியாக என்ன சொல்லுவாங்க, ஒரு வேளை உங்கள் வீட்டுக்கு யாராவது வர வேண்டும் சொன்னேன், என்ன சொல்லுவோம், ஃபோன் பண்ணிட்டு வாங்க, நாங்கள் இருக்கிறோமோ இல்லையோ அப்படி சொன்னாங்க. 1ஆம் நூற்றாண்டு அப்படி இல்லை. 1ஆம் நூற்றாண்டு ஒரு வீட்டுக்கு வரும்போது இப்படி தான் சொல்லுவாங்க, நான் இன்றைக்கு உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவர் நம்முடைய வீட்டுக்கு வர நாம் தயாராக இருக்கிறோமா? அவர் நம் உள்ளத்தில் வர நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? ஆண்டவராக இருக்கிற இயேசு நம்முடைய வீட்டுக்கு வர நம்முடைய வீடு ஆயத்தமாக இருக்கிறதா? நம்முடைய உள்ளம் ஆயத்தமாக இருக்கிறா? இப்போது 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். அவன் சீக்கிரமாக இறங்கி சந்தோஷத்தோடு அவரை அழைத்து கொண்டு போனான். வரும்போது துக்கத்தோடு கஷ்டத்தோடு வந்தான். இப்போது வசனம் சொல்கிறது, இயேசுடைய பார்வை அவன் மேலே விழுந்த அப்படின்னு நினைச்சாங்க. இயேசுடைய பார்வை அவன் மேலே விழுந்தது. அவருடைய பார்வை நம் மேலே விழுமானால் எல்லாம் உன்னை தேடி வரும், இறங்கி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேட வேண்டும், மற்றெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்க வசனம் வாசிக்கிறோம். நாம் ஆசீர்வாதத்தை தேடுவதை காட்டிலும் நன்மையை தேடுவதை காட்டிலும் அவரை நாம் தேடுவோமானால் ஆசீர்வாதம் உன்னை தேடி வரும், வேலை வாய்ப்பு உன்னை தேடி வரும், உன் திருமண காரியங்கள் உன்னை தேடி வரும். பேசக்கூடாது. சந்தோஷத்தோடு இயேசு அடித்து கொண்டு போனான். அவரை பார்க்க வந்தான், பார்க்க முடியும் என்ற ஆவலோடு வந்தான். நினைத்தது ஒன்று, நடந்தது ஒன்று.
நாம் வேண்டுவதுக்கும் நினைப்பதுக்கு அதிகமாக செய்கிற தேவன். பார்க்க தான் வந்தான், இப்போது இயேசுவோடு கூட நடந்து போகிறான். இயேசுவோடு கூட நடந்து போகும்போது என்ன சொல்கிறாங்க ஜனங்க? அதை கண்ட யாவரும் இவன் பாவியான மனுஷத்தில் தங்கும்படியாக போவோம் என்று முறுமுறுத்தார்கள். என்ன செய்வாங்க? ஜனங்கள் எப்போதும் குறை சொல்வாங்க, குற்றம் சொல்வாங்க, முறுமுறுப்பாங்க. இந்த பாவியான இந்த சகியோடு கூட இயேசு நடந்து போவதாக ஜனங்கள் முறுமுறுக்கதை பார்க்குறோம். தங்களைத்தானே எப்போது ஜனங்கள் நீதிமான்களாய் பரிசுத்தவான்களாய் பார்ப்பதை வேதம் கூறுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க அது முக்கியம் அல்ல. ஆண்டவராக இருக்கிற இயேசுவோடு இருக்கும்போது ஜனங்கள் என்ன சொன்னாலும் ஜனங்கள் சொல்கிற வார்த்தைக்கு நாம் பதில் கொடுக்காமல் இயேசுவோடு கூட நடக்கிற மகனாய் மகளாய் இருக்க வேண்டும் வேதம் நமக்கு போதிக்கிறது. 8ஆம் வசனம், சகையை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்தியில் பாதி ஏழைகள் கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கிடுந்தானால் 4 அத்தனையாக திருப்பி சொல்லி சொன்னான். இப்போ சகை சொல்கிறான், ஆண்டவரே, நான் ஏதாவது ஜனங்களிடத்தில் ஏழைடத்தில் நான் வாங்கியிருப்பேன், ஆனால் அதை 4 அத்தனையாக திருப்பி கொடுப்பதாக சொல்கிறான். இயேசு பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டும் என்று சொல்லலை. அவரோடு கூட நடக்கும்போது நமது உள்ளத்தில் உள்ள பாவ சுபாவத்தை, தவறான காரியங்களை தேவன் அந்த காரியங்களை புரிதல் தருகிறார். அவரோடு கூட நடக்கும்போது நாம் அவரை போல மாறுகிறோம். அவரோடு கூட நாம் நடக்கும்போது நாம் நம்மை பார்க்கிறோம். அவரோடு கூட நாம் நடக்கும்போது நமது உள்ளத்தில் உள்ள தவறுகளை நாம் உணர்கிறோம். நாம் நினைக்க வேண்டும், நீங்கள் சொல்லணும், நீங்கள் அவரோடு நடக்கிற அது முக்கியமான ஒரு காரியம். 8ஆம் வசனம், சகை நின்று சொத்தில் நான் பாதியை நான் கொடுக்கிறேன். அவன் சொல்லாமலே தன் சொத்துடைய பாதி ஏழை கூட தான் வேதம் கூறுகிறது. 9ஆம் வசனம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டில் ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறான். இயேசு சொல்றார், அவனை பார்த்து, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. சகை இயேசுவை காண வந்தான், ஆனால் இப்போது ரட்சிப்பு வந்தது. நாம் அவரை காண வேண்டும். அவரை காண்போமானால் அப்போதான் ரட்சிப்பு. நம்ம ரட்சிப்பு என்பது, ரட்சிப்பை நாம் பணம் கொடுத்து வாங்க முடியாது. ரட்சிப்பு என்பது தரப்படுகிற கொடுக்கப்படுகிற ஒரு கிருபை நிகழ்வு. அவர் தான் நமக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும். நாம் பணம் கொடுத்து வாங்கவே முடியாது. என்ன சொல்ற, இவனும் ஆபிரகாம் குமாரனா இருக்கிறான். எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு தேவனுக்கு பலி கொடுத்தான், அதே போல இங்கு என்ன பார்க்குறோம், ஆண்டவராக இருக்கிற இயேசுவோடு நடக்கும்போது தன் ஆசியை மற்றொரு கொடுக்க வேண்டும், பாதி கொடுக்க வேண்டும், ஏழை கொடுக்க வேண்டும் என்று இந்த சகையை சொன்னதாக வேதம் கூறுகிறது. அடுத்து வாசிக்கிறோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கிறான். இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் இயேசு வந்திருக்கிறார். இந்த உலகத்தில் இயேசு வந்த நோக்கம் என்ன? முதல் நோக்கம் ரட்சிப்பு தான். ரெண்டாவது தான் பேய்களை ஓட்டினா, பிசாசை துரத்தினா, வியாதி அது ரெண்டாவது, செகண்ட். முதல் என்ன? முதல் ரட்சிப்பு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் இழந்து போனீங்களோ, ஒருவேளை நீங்கள் சமாதானத்தை இழந்து போயிருக்கலாம், சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம், சுகத்தை இழந்து போயிருக்கலாம், வருமானத்தை இழந்து போயிருக்கலாம். ஆனால் இயேசுவோடு கூட நடக்கும்போது இழந்து போனதை கர்த்தர் மீட்டு தருவார். இயேசுவோடு நடங்க, அவரோடு பயணிங்க. நீங்கள் எங்கு இருந்தாலும், எங்கு நீங்கள் உட்கார்ந்திருந்தால், எங்கு ஒளிந்து கொண்டிருந்தால் கூட உங்கள் நிலவரங்களை அறிந்து உங்களை தேடி வந்து உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை செய்கிற தேவன் தான் இயேசு. அந்த கருத்து தாவே உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென். நல்ல ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொரு மகனோடு கரம்பகட்டும். ஆமென். God bless you. Take care. ஆமென்.